வணக்கம். அனைவரும் ஆரோக்கியம் பெறட்டு. சுபமங்கல கணபதியே போற்றி. அக்ஷயா ஜோதிடத்தின் வெளிச்சப்பதிவு. எப்பொழுதெல்லாம் தீபமேற்றுதல் வேண்டும். இப்பதிவை அக்ஷயா ஜோதிடம் சேனல் வழியாக வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது ஜோதிட ஆசானையும் ஜோதிடத்தில் எமை வளர்த்த அனைத்து நல் ஜோதிட குருமார்களையும் வணங்கி இப்பதிவை முன்னெடுக்கின்றேன். குரு வணக்கத்தோடு. குருவே போற்றி. அடுத்து நவகிரக ஸ்துதி. ஓம் ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயஸ்ஸ குருச்சுக்ர சனித்யஸ்ஸ ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களே போற்றி போற்றி. நவக்கிரகங்களே உங்களை வணங்குகிறேன். எப்பொழுதெல்லாம் தீபமேற்றுதல் வேண்டும். இதன் விளக்கத்தை கிரகங்களின் சுப அசுபத்தன்மை கொண்டு அதன் வெளிச்சத்தை கொண்டும் வெளிச்சத்தோடு விளக்குகின்றது அக்ஷயா ஜோதிடம். தீபம் என்பது சாதாரண விஷயமல்ல. தீபம் என்பது நல் வெளிச்சம், நல் வழிகாட்டி, சுப வளர்ச்சிக்கான முதல் படி. ஆழ்மன வெளிச்சமே முதல் நற்சுழி. இருப்பிடத்தின் வெளிச்சமே முதல் நற்படி என்பதற்கு ஏற்ப கோவிலுக்கு சென்றுதான் தீபமேற்ற வேண்டும் என்பதை திருத்தி முதலில் நாம் வசிக்கும் இல்லத்தில் தீபமேற்றுதல் வேண்டும். திருவிளக்கை மங்களப்படுத்திய பின்பே தீபமேற்றுதல் அவசியம். நெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெய் இவை 5ம் கலந்து தீபமேற்ற ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பது ஐதீகம். தீபத்திற்கு பஞ்சமுக விளக்கே மிகவும் உகந்தது. வேண்டுதல்கள் பலமாக இருப்பின் தீபங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம். வேண்டுதலுக்கு ஏற்ப வெளிச்சம் சேர்த்துதல் அவசியம். தீபங்களை ஏற்றி பலமான நல் வேண்டுதல் வைக்க வேண்டியது கைகூடும். நாம் வசிக்கும் ஊரில் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது இல்லத்தில் இரு தீபமேற்றி இறைவன் சன்னிதானத்திற்கு எடுத்துச் செல்லுதல் மிகவும் அவசியம். தனிப்பட்ட ஒருவரின் ஜாதக ரீதியாக அவர் தீபமேற்றப்பட வேண்டிய கால தருணம், தனது குடும்பத்தின் ஒவ்வொரு அடுத்த கட்ட சுப நகர்வுகளின் தொடக்கத்திலும் தனது இல்லத்தில் மறவாமல் தீபமேற்றுதல் வேண்டும். இவை தவிர்த்து ஒருவரது ஜாதகத்தில் ராசிநாதன் அஸ்தமனம் அடையும் காலகட்டத்திலும் ஒருவரின் ஆயுள் ஸ்தான அதிபதி அஸ்தமனமாகும் காலகட்டங்களிலும் அவரின் ராசியை அசுப கிரகங்களான சனி, ராகு, கேது இவை நெருங்கும் பொழுதும் தீபமேற்றி பலமோடு நல் வேண்டுதல் வைத்தல் மிகவும் அவசியம். ஜோதிட ரீதியாக அனைவருக்கும் பொதுவாக தீபமேற்றும் காலம் என்பது ராஜ கிரகமான சந்திரன் தனது முழு வெளிச்சத்தையும் இழந்து நிற்கும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும், ராஜகிரகங்களான சூரியன், சந்திரன் பலமிழக்கும் மாதமான ஐப்பசி அமாவாசையிலும், ராஜகிரகங்களை நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் தொடும் கிரகணத்தன்றும், ராஜகிரகங்களான சூரியனோ சந்திரனோ சனியுடன் நெருங்கி நிற்கும் பொழுது, குறிப்பாக சனி வீட்டில் சனியுடன் நெருங்கும் பொழுதும், குரு பகவான் சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களுடன் இணையும் பொழுதும், குரு பகவான் அஸ்தமனம் அடையும் பொழுதும் தீபங்களை ஏற்றி நவக்கிரகங்களை வணங்கி வழிபடுதல் வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக உச்சமாக நவஸ்தான அதிபதியான குரு பகவான்
தனது நவஸ்தானத்திலேயே அஸ்தமனம் அடையும் பொழுது உலக உயிர்களின் ஆரோக்கியத்திற்காக சுப வேண்டுதலாக சர்வ ஆலயங்களிலும் தீபமேற்றுதல் மிகவும் அவசியம். மேலும் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நமது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கவும், தலைமுறை பல கடந்து ஜோதியாய் நின்று தனது குடும்ப உறவுகளை ஆசீர்வதிக்கும் குடும்பத்தின் மூத்த வேர்களையும் மூல உறவுகளையும் நினைத்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறவும், சுப வளர்ச்சி பெறக்கூடிய அனைத்து சுப நகர்வுகளுக்கும் தீபங்களை ஏற்றி தீபத்திற்கே பெருமை சேர்த்திடல் வேண்டும். நம்மை வழிநடத்தும் நவக்கிரகங்களை சுபிட்சப்படுத்த மேலே குறிப்பிட்டுள்ள சொல்லப்பட்ட நாட்களிலும் கால நேரங்களிலும் தீபமேற்றி நவக்கிரகங்களின் ஆசீர்வாதத்தை பெறுவோமாக என சொல்லி இப்பதிவை இனிதாக முடிக்கின்றேன். சுபமே வருக, சுபமே தருக.